வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட மீவியோட புது Mivi Duopods F40 இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் முடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீப் அண்ட் பவர்ஃபுல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மீவியோட மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா தான். அப்புறம் 50 hours ப்ளே டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா புஷ் தி லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜினியர்ட் அண்ட் மேட் இந்தியா திரும்பி இங்கே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ அதோட கவரை வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து நைஃபை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு, ஒரு வழியாக எடுத்தாச்சு. இது டைட்டாக வந்து ஆக்சுவலி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் கலரில் பார்க்க வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா இதில் நமக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இனியர் டிப்ஸ் வந்து அதனால் மிஸ் ஆகும். சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 2 days வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செம சூப்பர்பான ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக் மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெட்டாலிக் மேட் ஃபினிஷ் இருக்கனால இது பார்க்குறதுக்கும் செம ஸ்டைலிஷாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மெச்சஸோ ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. டச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 LED லைட் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 LED லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதோட ஹிஞ்ச் தான். அதோட ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியான ஹிஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா செம ஸ்டிஃபாக வந்து இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மற்ற இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் வந்து வீக்காக இருக்கும். அப்புறம் ஸ்டிஃபாகவே சுத்தமாக வந்து இருக்காது. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்படில் நமக்கு வந்து இனியர் டைப் யூஸ் பண்ணல, ஹாஃப் இனியர் டைப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஹாஃப் இனியர் டைப் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்முமே வந்து இருக்குது. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 5 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாஃப் இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக நான் வந்து ஒரு 10 minutesக்கு மேலே யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ரைட் இயர் பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சு. என்னால் இந்த இயர்பட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ண முடியல. அதனால் பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட் வந்து செட் ஆகலை. ஸோ ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் தான். எனக்கு வந்து நல்லா செட் ஆகுறது வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகலாம், உங்களுக்கு நல்லா செட் ஆகுறது வந்து எனக்கு நல்லா செட் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் டிசைன் செட் ஆகுதான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்து வாங்கிருங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம லெஃப்ட் இல்லைனா ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட் வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். ஒரு ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட்டை வந்து ட்ரிபிள் டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படி இல்லைனா வந்து சிரி வந்து வேக்கப் ஆகும். ஒரு ரைட் இயர்பட் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். பரவாயில்ல, இந்த இயர்பட்ஸில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம். அப்புறம் இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து டேப் பண்ணோம். அப்புறம் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கால் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். லிட்டரலாக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டச் கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5.1 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கனெக்டிவிட்டியில் நான் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து எந்த வித கேமிங் மோடுமே வந்து கொடுக்கல. நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக லேட்டன்சி டிலேஸ் வந்து ஃபேஸ் பண்ணல. பட் ஆனால் கேமிங் விளையாடும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 50 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.5 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான். ஸோ இந்த பேட்டரி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 70% வச்சு கிடைச்ச ரிசல்ட். சப்போஸ் நம்ம வந்து 70% மேலே வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். எப்படி பார்த்தாலுமே இதோட பேட்டரி லைஃப் வந்து செம சூப்பர் தான். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்லை. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக
நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு கீழே மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் ரிசப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நார்மல் இயர்பட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால அதோட கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே டீசெண்டாக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மீவி F60 அளவு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த மீவி F40 ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13mm பெரிய டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல விஷயம் என்னன்னா இந்த பேஸ் வந்து மற்ற டோன்ஸை வந்து ஓவர் ஷேடவோ இல்லை டிஸ்டர்போ பண்ணல. இதோட மிட் டோன்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர்பான நல்லா வெல் பேலன்ஸ்டான ஆடியோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் வரையில் இந்த இயர்பட்ஸ் வந்து 1200 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து என்ன மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1000 rupeesக்கே வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. என்ன இதில் வந்து லோ லேட்டன்சி மோட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் கம்ப்ளீட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமாக ஹாஃப் இன் டைப் டிசைன் வந்து செட் ஆச்சுன்னா நீங்கள் அந்த இயர்பட்ஸ் வந்து தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இந்த ஹாஃப் இன் டைப் டிசைன் செட் ஆகலைன்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்காதீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.